அவள் தானே எங்கள் புன்னகை. நித்யா, என்னாச்சு உனக்கு? நீ என்ன கேட்டேன்னு உனக்கு புரியுதா இல்ல மண்டைக்கு வரைக்குதா? தெரிஞ்சுதான் கேட்டியா இல்ல தெரியாம கேட்டியா? ப்ளீஸ் மாதவா, என்ன திட்டாத. நான் கேட்டது எனக்கு தப்புன்னு தெரியும். ஆனா ப்ளீஸ் மாதவா, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் என் கூட ஸ்பெண்ட் பண்ணடா. மூங்கி அப்புடன் வை, பல்லெல்லாம் கலந்து கீழே விழுந்துரும். என்னடி இப்பதான் அடிச்சேன், மறுபடியும் அதவே கேட்டுட்டே இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. என்ன இதெல்லாம் புதுசா? அவங்கிட்ட கேக்குற விதம் வேணா தப்பா இருக்கலாம். ஆனா நீ என்ன உண்மையா லவ் பண்றடா. உனக்கு நீ இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. ஒரு லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற பையனுக்கு எதையாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அவளுக்கு இதை தாண்டி வேற எதுவுமே இருக்காதுடா. அதனால நான் உன்கிட்ட கேக்குறேன். சரி ஓகே, இப்போ இதுக்கு என்ன அவசரம்? படிச்சுட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க எப்ப இருந்தாலும் நடக்கதான் போகுது. அதுக்கு எதுக்கு முன்னாடி நடக்கணும்னு நினைக்கிற நீ? நான் சொல்றது உனக்கு புரியாதுடா. உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நித்யா. நீ என்ன சொன்னாலும் அது எல்லாத்துக்கும் மண்டையாட்டுவே நீ நினைக்கிறியோ? நீ எதை சொல்லியிருந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிப்பண்டி. ஆனா இந்த ஒரு விஷயம் எப்படி நித்யா? நான் என்ன அவ்வளவு கேவலமானவனாடி? முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணாத. இங்க பாரு, ஒண்ணு சொல்றேன். இந்த உலகத்துல எவ்வளவு காதலிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். என்ன அது பெத்தவங்களுக்கு செய்யற துரோகத்தையும் தாண்டி நமக்கு நாமளே செஞ்சுக்கிற ஒரு துரோகம். என்ன காதலிக்கும் போது தப்பு பண்ணணுன்ற எண்ணம் மட்டும் என்னைக்குமே வரவே கூடாது. ஒரு ஆணாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும், காதலிக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ற அளவுக்கு முதல்ல தைரியம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தப்பு பண்றதுக்கே முதல்ல தைரியம் வரும். என்ன நீ இப்ப என்ன நினைச்சது என்கிட்ட கேட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு என்ன, உன் கழுத்துல தாலி கட்டாம அந்த ஒரு தப்பை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். என்ன அம்மாவே நீ அப்படி வளர்க்கல, என் அண்ணனுங்களும் எனக்கு அப்படி சொல்லி கொடுத்து எதையும் கத்து தரல. என்னதான் பணக்கார வீட்டு பையனாவே இருந்தாலும் தப்புன்னு வரும்போது தப்பு தப்பு தான். கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ற எந்த காதலும் உண்மையான காதல் நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கு பேரே வேற. என்ன இப்ப என்ன நினைச்சு நீ என்கிட்ட இப்படி கேட்ட? நான் மன்னிச்சிடுடா மாதவா, தெரியாம கேட்டுட்டேன். நீ என்ன உண்மையா லவ் பண்ணிருக்க, உனக்காக நான் எதடா தரணும்? அதனால நான் அப்படி கேட்டுட்டேன். உனக்கு நீ இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனா நீ எங்களுக்கு நிறைய பண்ணிருக்க. இடையில கூட அடியெல்லாம் வாங்கியிருக்க. இதெல்லாம் எனக்காக என்னடா பண்ண? அப்போ உனக்காக நான் என்னடா பண்ணணும்? எதுவுமே பண்ணதில்லை மாதவா. அதனால தான்டா. இப்ப எதுக்கு உனக்கு திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல நித்யா. நீ இப்படி நடந்துக்கிறது, பிஹேவ் பண்றது இருக்கும்போதே அழுதுகிட்டு. நீ நித்யாவே கிடையாது. என் பழைய நித்யா எப்படி இருப்பா தெரியுமா? எனி டைம் கூட சண்டை போடுவ நீ. தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடுவ, பேச மாட்டேன். அப்ப இருக்கையில வந்து பாசமா கொஞ்சுவ. இப்ப அந்த மாதிரி உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நீ நித்யாவே இல்ல. என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட கேட்டாலும் அதுக்கு நீ பதிலும் சொல்றது இல்ல. ஏதாவது கேட்டா அழுகுற. என்ன ப்ராப்ளம் தெரியல. என் வீக்னஸ் ஏதாவது ப்ராப்ளம் பண்றானா இல்ல அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனையா? தயவு செஞ்சு சொல்லி நித்யா, எதுவா இருந்தாலும். அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, ஒன்னு சொல்றேன். முதல்ல பிரச்சனை என்னவா இருந்தாலும் அதை வெளியே சொல்லி பழகு. அந்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி. ஒருவேளை பெருசாச்சுன்னு வச்சுக்கோ, அதை சால்வ் பண்றதுங்கிறது லேசப்பட்ட காரியமே கிடையாது. சரி, குட்டியா இருக்கும் போது ஒரு செடியை மொத்தமா அறுத்து எரிஞ்சிடலாம். அதே மரமா இருக்கும் போது அதை வெட்டுறதுக்கே ஒரு வாரம் தேவைப்படும். ஏன்னா அந்த மாதிரி தான். நான் கேட்டது தப்புதான், என்ன மன்னிச்சிடு. ஒண்ணும் இல்ல. குட் நைட், நீ போய் தூங்கு. ரொம்ப கோவமா பேசியிருந்தா சாரிடி. உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, நீயே சொல்லியிருக்க. ஒரு ரிப்ளை கூட உனக்கு ஒழுங்கா கொடுக்க தெரியாதுன்னு. அதை கூட எனக்கு நீ தாண்டி சொல்லி கொடுத்த. நீ இப்படி திடீர்னு கேட்கவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அவன் இப்படி கேட்கறாளேன்னு. நான் ஒன்னும் உன்னை ஹர்ட் பண்ணணும் இல்ல உன்னை கஷ்டப்படுத்தி ஏதாவது பேசணும்னு நான் எதுவும் நினைக்கல. உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்றதுங்கிறது நம்ம பெத்தவங்களை ஏமாத்துறதுக்கு சமம். அப்படி ஒருவேளை துணிஞ்சு போனாலும் கண்ணு முன்னாடி அப்பா அம்மா வரும்போது நமக்கு அது தப்பு பண்ண தோணாது. ஆனா இந்த காலத்துல இருக்கவங்க அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. பேரண்ட்ஸ் தூக்கி போட்டுட்டு தப்பு பண்றதுக்கு தான் லவ்வே பண்றாங்க. லவ்னு பேர் வச்சுட்டு சுத்திட்டு தெரியாங்க. பட் என்னால அப்படி இருக்க முடியாது. உனக்கும் உண்மையா இருக்கணும், நம்ம காதலுக்கும் உண்மையா இருக்கணும், நம்ம பெத்தவங்களுக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எது வேணாலும் நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. என்ன ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசுனேன்னு மன்னிச்சுக்கோ நித்யா. நீ ஃபர்ஸ்ட் மாதிரி இரு, எனக்கு அதுதான் வேணும். அதுக்கு வந்து டூர் உனக்கு சேஞ்சா இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு டூருக்கு வர வச்சேன். ஆனா இங்க வந்தும் நீ இப்படி அழுதுட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு, உன் ப்ராப்ளம் என்னன்னு என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல.
என் அண்ணனை உன் அப்பான்னு நினைக்கிறல்ல, அப்படித்தானே நினைச்சா நீ பேசுன. என் அண்ணன்கிட்டயாவது ஷேர் பண்ணு. என் அண்ணன் தீர்த்து வைக்க முடியாத ப்ராப்ளமே கிடையாது. நினைக்கலாம் என் அக்கா கூட வாழ வக்கு இல்லாதவர் எப்படி நம்ம பிரச்சனை தீர்ந்து வைப்பார் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இங்க எல்லாரோட லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? தயவு செஞ்சு உன் ப்ராப்ளத்தை மனசுக்குள்ளே போட்டு குழப்பாத. என்னவா இருந்தாலும் வெளியே சொல்லு. ஓகே? இன்னைக்கு சொல்லலைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது தெரியதான் போகும். ஐ எம் ரியலி வெரி சாரி. ஐ லவ் யூ. சண்டைக்கோழி, ம் ஏன்டி ஒழுங்கா பேச மாட்டேங்கிற? நானும் ஆபீஸ்ல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரியாவே இருக்க. என்னாச்சு? ஆ நான் இன்னும் ஒரு மாதிரி இருக்கேன். எப்போதும் போல தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை. இங்க பாரு, என்கிட்ட எதையாவது மறைச்சேன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அப்படியா? ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்களோ? என்ன ஒரு மாதிரி நக்கலா பேசுற? ஆ ஒன்றும் இல்லை. தூக்கம் வருது என்ன? தூங்கு. ஆள் வலிக்குதா? 10 மாதம் குழந்தைய வயிற்றில் சுமக்கும் போது எந்த தாயும் அதை பாரமாக நினச்சதில்ல. அதே மாதிரி தொட்டு தாலி கட்டின புருஷனை உண்மையாக நேசிக்கிற ஒரு பொண்ணு மடியில் சுமக்கும் போதும் அது அவளுக்கு வழியாக தெரியாது. டைலாக்லாம் பேசுற? அனுபவம் கற்றுக் கொடுக்குது. ஏய், ரொம்ப பண்ணாத. என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என் பிரச்சனை என்னன்னு சொன்னா நீ தீர்த்து வச்சிருவியா? ஏன் தீர்த்து வைக்க வேற யாரும் இருக்கா? என்னை தவிர வேற யாரும் இல்ல. ம் ஆமாம், உன்னை தவிர வேற யாருமே இல்லை. என்னடி பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுற? நான் பொடி வச்செல்லாம் பேசல சரண். சில விஷயங்களும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பாத்தியா, கலைய 2 நாளா அவங்க அம்மா இங்க விட்டுட்டு தேடவே இல்லை. நம்ம 2 பேர் மட்டும் இருந்த இந்த பெட்ரூம்ல நமக்குன்னு இன்னொரு உயிர் இருக்குல்ல. ஒன்றுக்கு 4 உயிர். ஆனால் நான் நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு தோணுது சரண். என்னடி? ஆ ஆமாம், சரி சும்மா சும்மா பேசாத, நீ தூங்கு. ஏன் பேச மாட்டேங்கிற? முடிச்சுட்டு தானே உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன? தூக்கம் வருதுன்னு சொன்னிலடா, டேப்லெட் போட்டிருக்கல, தூங்கு. இல்ல, எனக்கு இப்ப தூக்கம் வரல, நான் பேசணும். குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? சோ முருகா, என்னடா வேணும்? என் சண்டைக்கோழி, இதே மாதிரி நம்மளோட குழந்தையும் அந்த சைடு தலை வச்சு, நம்ம பாப்பாவும் இந்த சைடு தலை வச்சு நானும் நீ நேராவும் படுத்து தூங்குற நாள் வருமாடி. நினைச்சு பாரு, கலை மாதிரியே குட்டி சண்டைக்கோழியோ இல்ல குட்டி சரணோ 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க அதே மாதிரி அந்த சைடு தலை வச்சு தூங்கி, நான் இந்த சைடு தலை வச்சு தூங்கி எங்க 2 பத்தி தடவை கொடுப்பியான். எப்படி இருக்கும்? அந்த நாள் சீக்கிரம் வந்துடும்ல? ம் கண்டிப்பாக சீக்கிரமாக வரும். நானும் அந்த நாளுக்காக தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். சீக்கிரமா வரணும். சரி, தூங்கலாமா? இல்லை, எனக்கு லைட்டாக தலைவலிக்குது. நான் அப்புறமா படுத்துங்கிறேன். நீ டேப்லெட் போட்டிருக்கேன், நீ தூங்கு. தலைவலிக்குதா? நீ படு, என் மடியில படு, நான் தலைவலி சரி பண்ணிடுறேன். இல்லை இல்லை, இதை நான் சரி பண்ணிடுவேன், நீ தூங்கு. ஷோரா? ம் தாயான தாய் வரோ தங்கரத தேரி வரோ. சரண அண்ணன் மாதிரின்னு சொன்னால, சொன்னதுக்கப்புறமும் அவ ஏன் கீழே விழுந்தோன்னு எந்திரிக்கல? அப்போ என் புருஷன் மேலே அவளுக்கு ஆசையா? அதனால தான் கலையை பழக விட்டுருப்பாளா? குழந்தையோட போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. என்னால் என் சரணை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. சந்தியா, எந்த சூழ்நிலையிலையும் உடஞ்சி அழுதுடக்கூடாது. அழுக மட்டும் செஞ்சிடாத. அழுதுட்டீங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை. குழந்தை கருவில் உருவாகி எத்தனை நாள் ஆகுது? இந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஹாஸ்பிட்டல் போய் முதல்ல செக் பண்ணணும். செக் பண்ணி குழந்தை ஃபஸ்ட்டு கர்ப்ப பைக்குள்ளே தான் இருக்காங்கிறதையே செக் பண்ணணும். போன தடவை மாதிரி யூட்ரஸ்குள்ளேயே குழந்தை போகாமல் இருந்து கவனிக்காமல் இருந்த மாதிரி ஆகிடும். முதல்ல டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும். எல்லாத்தையும் நான் ஈஸியாக எடுத்துக்கிறதுனால தான் என் லைஃப்பில் சில விஷயங்களை நான் இழந்துட்டுருக்கேன். அது எனக்கு தெரியுது. ஆனால் என் புருஷன் விஷயத்தில் என்னால் அப்படி இருக்க முடியாது பவானி.
என்னால் என் புருஷனை உனக்கு விட்டு கொடுக்க முடியாது. உன் குழந்தைக்கு அப்பா வேணுங்கிறதுக்காக என் புருஷனை அதை என்னோட உயிரை போனாலும் நான் செய்ய மாட்டேன். 1 வருஷமா கஷ்டப்பட்டு இப்போதான் நான் கன்சீவ் ஆகியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை அவர்கிட்ட தான் ஆசையாக சொல்லணும்னு சொல்ல வந்த என்ன இப்படி நோகடிச்சிட்டல நீ பவானி. நான் உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல பவானி. இதை என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. சரி கூப்பிடலாம். கலை 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 கலையரசி. அடடி பவானி, என்னம்மா இங்கே வந்திருக்க? அதுவும் இந்த டைம்ல? நீ சரவணோட ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு தானம்மா? ஆமாம்மா. என்னம்மா இன்னி இடத்துல? ஒன்னும் இல்ல, கலை ஞாபகம் வந்திருக்கோம். கரெக்டா இருந்தா அதனால அம்மா இல்லையா? ஆமா, கலையை பார்த்துட்டு போலாம்டா, வேற ஒன்றும் இல்லை. 2 நாள் இங்க இருந்துட்டால, இனி கூட்டிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி வேணும்னா கனியை நான் அங்கே அனுப்புறேன். இல்லக்கா, இனி கலை இங்கே தானே இருக்க போறான். இல்லக்கா, கலையா பார்த்துட்டு போலாம்டா. கண்ணுக்குள்ளே நின்றுட்டு இருந்தாளா, அதான் இங்கேயே இருந்துருவாளோன்ற பயத்துல. உன் குழந்தைய நாங்க என்னமா பண்ண போறோம்? என்ன என் பேத்தி புடிச்சு வச்சுட்டு விட மாட்டா, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போ. எங்கம்மா இருக்கா கலை? பகல் பூரா கனி கூட விளையாட வேண்டியது, நைட் ஆனோடனே சரணப்பான்னு போய் அவங்க ரூமுக்குள்ள இருந்துக்கிறது. படுத்து தூங்கியிருப்பா. சரண் சார் ரூம்லையா? ஆமாம்மா, மேல போய் ரைட்ல எடுத்தீங்கன்னா அவங்க ரூமு தான். சரிங்கம்மா. அப்புறம் கலை உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டாளா? நல்லா ஒட்டிக்கிட்டாமா. உன் கூட தான் இருப்பாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இங்க இல்லாம அவ இருக்கவே முடியாது போல. அந்த அளவுக்கு எல்லாரும் கூட நல்லா ஒட்டிக்கிட்டா. இன்னும் கனியோட சித்தப்பாக்கெல்லாம் இல்லையே, சித்தப்பாக்கெல்லாம் இருந்துக்கிட்டாங்கன்னா இன்னும் ஒட்டிக்கிடுவா, யார்ட்டையும் வரமாட்டா. சரிங்கக்கா. ஏமா ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? சாப்பிட்டியா? சாப்பிட்டமா. இல்ல, கலையை பார்த்து 2-3 நாள் ஆகுதுல்ல, அதாம்மா. சரி சரி, போ போ போய் களைப்பாரு. சரிங்கம்மா. சரிங்கக்கா, அப்போ வரட்டுமா? அப்புறம் கலையை நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா எங்க கூட விட்டுட்டு போற மாதிரி பேசுற? இல்லக்கா, இதுக்கப்புறம் அடிக்கடி வருவாள்ல, அதை சொன்னேன். அதனால நல்லா பார்த்துக்கோங்க. பசி தங்க மாட்டா, நேரம் சாப்பாடு கொடுத்துருங்க. எப்பயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க. ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவா, அதை வாங்கி கொடுங்க. ரொம்ப சாப்பிட்டா சளி பிடிக்கும், பட் அவளுக்கு பிடிச்சதை செய்ய விடுங்க. நல்லா விளையாடுவா. நைட்டில் தூங்கும் போது கதை சொன்னால் தூங்குவா. ஆனால் சமத்து பிள்ளையாட்டம் படுத்தோன்னே தூங்கிடுவா. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ரொம்ப அடம் பிடிப்பா. அது நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தோன்னா அதை புரிய வச்சுட்டு அமைதியாயிருவா. எல்லா விஷயத்துலையும் ரொம்ப தைரியம் கொடுத்து தான் நான் வளர்த்துருக்கேன். நீங்களும் இதுக்கு மேலே பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. நீ எந்த அளவுக்கு பாத்துக்கிறியோ அதை விட நாங்க பாத்துப்போம். என்ன கவலைப்படாத, நீ போ பாரு போ. சரிங்கம்மா, வரேன்க்கா. சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தூங்கலாம். கதவு பூட்டலையா? சரி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கதவு பூட்டிட்டு வந்து தூங்கலாம். சரண்மா, சரண் கொஞ்சம் எந்திரிச்சுக்கிறியா? கீழே தலை வச்சு படு. கொஞ்சம் லைட்டாக எந்திரிச்சுக்கோ. மறுபடியும் நான் உன்னைய அங்கே தலகாணியில் படுக்க வைக்கிறேன். சே, இதை நான் எப்படி கவனிக்காமல் போனேன்னு எனக்கு தெரியல. எங்கேயும் இப்படி நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆசைப்பட்டு நீ எனக்கு வாங்கி கொடுத்த மீன் தொட்டி, அதே ஒரு குட்டி போட்டிருக்கு, அதை கூட கவனிக்காமல் இருந்திருக்கேன். என் செல்லமே, இதே மாதிரி சீக்கிரமா நீயும் அம்மா வயிற்றுல இருந்து வெளியே வரணும். இதே மாதிரி நீயும் ஓடணும், அங்கங்கே அம்மா அதை பார்க்கணும். புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை வாழவே கூடாதுன்னு நினைச்சவன் அந்த அளவுக்கு கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இப்பவும் நான் யாருக்கு எந்த விதத்துலயும் தப்பு பண்ணல. ஆனா நான் இருக்கிறதுனால சிலரோட வாழ்க்கை இங்க தப்பா போயிருமோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் அம்மா இப்படி ஒரு முடிவெடுத்தேன். என்னைக்குமே தான் பெத்தாதான் குழந்தை, அடுத்தவங்களோட குழந்தையை நம்ம வளர்த்தா என்னைக்குமே அது அடுத்தவங்களோட குழந்தை தான். அது அந்த குழந்தைக்கு தெரியலன்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் மனசுக்குள்ள தோணும், நீ என் கூட இருந்தா என்ன, இல்லவும் சரணப்பா கூட இருந்தா என்ன, உனக்கு
என்னை விட உன் சரணப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எங்க உன்னால உங்க லைஃப்ல ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயந்தேன். என்னை விட உன் சரணப்பாவும் உன் சந்தியம்மா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. சந்தியம்மா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா உன் சரணப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாரு. அம்மாக்கு அது தெரியும். நீ என் கூட இருந்ததை விட இங்க இருக்கும்போது தான் சந்தோஷமா இருப்பேன். என்ன உன்னை இத்தனை வருஷமா நான் வளர்த்தேன், அதனால உன்னை தெரிய முடியாம கஷ்டப்படுறேன். இனி எனக்கு நீ யாருமே இல்லை. அம்மா இந்த ஊரை விட்டு போறேன், நீ சந்தோஷமா இருக்கணும். பெரியாளாயி என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் உன்னை வளர்த்தவன் தெரிய வரும்போது அன்னைக்கு வந்து என்னை அம்மான்னு ஒரு வார்த்தை நீ சொன்னா போதுடா கல்லை. அம்மா சந்தோஷமா இருப்பேன். எனிவே அம்மா போயிட்டு வரேன். உனக்காக தான் இந்த வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நீயும் இல்லை என் கூட, ஆனாலும் நான் வாழ்வேன். எங்கேயாவது ஏதாவது வேலை பார்த்து நான் வாழ்வேன். இங்க என்னை விட உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துப்பாங்க. நான் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு விஷயங்களை கூட உனக்கு இவங்க வாங்கி தருவாங்க. உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நல்ல இடத்துல தான் உன்னை ஒப்படைச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பெத்தவங்க உன்னை தேடி வருவாங்க. சீக்கிரமா உன் அப்பா அம்மா கூட நீ சேர்ந்துருவ. உன்னை வளர்த்துங்கிற அந்த சந்தோஷமே எனக்கு போதும். மற்றபடி நான் எதுவுமே கேட்கல. எத்தனையோ ஆபீஸ்ல வேலைக்கு ஏறி இறங்கும் போதெல்லாம் ரொம்ப அசிங்கமா என்னை கேவலப்படுத்துவாங்க. ரொம்ப கேவலமா தான் அசிங்கப்பட்டுதான் அந்த ஆபீஸை விட்டு வெளியே வருவேன். ஆனா முறையா என்னையும் ஒரு பொண்ணா மதிச்சு எனக்கு வேலை கொடுத்த தெய்வம் சார் நீங்க. இந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கோ இல்ல ஒய்ஃபுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. ஆனா காலம் எல்லாத்தையும் தப்பு தப்பா காட்டுது சார். காலம் தப்பா காட்டினாலும் நம்ம எப்போதும் தப்பா மாறிடக்கூடாது சார். இதுக்கு மேலேயும் நாங்க இருந்தா உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் சார். பிரச்சனை வந்து நீங்களும் சந்தியமாவும் பிரிஞ்சுட்டா அதுக்கு காரணம் நாங்கிற மாதிரி ஆயிடவே கூடாது. குழந்தையும் என்னோடது கிடையாது. உங்க வாழ்க்கையில தேவையில்லாம சம்பந்தமே இல்லாம வந்து உங்க ரெண்டு பத்தி பிரிச்ச பாவம் எனக்கு வேணாம் சார். எனக்கு எந்த சூழ்நிலையிலும் அது வேணாம். கடைசி வரைக்கும் உங்க மேல இருந்தது எனக்கு பாசம் மட்டுமே தவிர அது எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா ஒரு பொண்டாட்டியா இருந்து பார்க்கும்போதுதான் சந்தியா மேமோட வலி என்னன்னு தெரியும். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு. அதனால என் பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புறேன் சார். என் பொண்ணு இல்ல, இது யாரோட குழந்தைன்னு எனக்கு தெரியாது. இந்த குழந்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில என்கிட்ட வந்துச்சுங்கிறத நான் ஒரு லெட்டர்ல எழுதியிருக்கேன். இந்த குழந்தைய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். தயவு செஞ்சு என் குழந்தைய அனாதையாக்கிடாதீங்க. ஏற்கனவே அப்பா அம்மா யாருன்னு தெரியாத குழந்தைதான் என் கலை. நான் மட்டும்தான் அவளுக்கு இருந்தேன். நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் எந்த சூழ்நிலையை அவளை அனாதையாக்கிடாம நல்லபடியா நீங்க தான் சார் பாத்துக்கணும். உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போறேன். கலை என்கிட்ட எப்படி வந்தா, நான் அவளை எப்படி நான் வாங்கிட்டு வந்தேன், எப்படி வளர்த்தேன், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவளை பிரதரை கொண்டு வந்தேன், இப்ப வரைக்கும் அவளோட அம்மா நான் தாங்கிறது அவளுக்கு எப்படி புரிய வச்சேன் எல்லாத்தையும் அந்த மீன் தொட்டிக்கு பின்னாடி ஒரு லெட்டர் வச்சிருக்கேன் சார். அந்த லெட்டர்ல எல்லாமே எழுதியிருக்கேன். நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. என் குழந்தைய நல்லா பாத்துக்கோங்க சார். நான் போயிட்டு வரேன். மேடம் இல்ல பொண்டாட்டி, உனக்கு நான் ப்ரொபோஸ் பண்றது தாண்டி வேற எவனோ ப்ரொபோஸ் பண்றான். அதான் இங்க பாரு, அவனே ப்ரோபோஸ் பண்றேன்னு சொன்னானா? 7 மணிக்கு தனியா வான்னு சொன்னான். பின்ன வேற என்ன எனக்கு புரியல. சரி, அவன் ப்ரொபோஸ் பண்ணுவான், நீ என்ன சொல்லுவ? எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லுவேன். அவ்வளவு தைரியமான ஆளா நீ? சொல்லிருவியா? சொல்ல மாட்டேனா? அப்ப போய் சொல்லுடி. இந்த பக்கத்து ரூம் தான் போய் சொல்லு போ. கதவு தட்டி எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு என் புருஷன் வந்தான் போய் சொல்லு போ. ஏன் மகேஷ் சொல்ல மாட்டேன்னு தைரியமா? சொல்றவளா இருந்திருந்தா இந்நேரம் இவ்வளவு நாள் எதுக்கடி நீ வெயிட் பண்ணி இருந்திருக்கணும்? இப்போ என்ன நான் சொல்லணுமா வேண்டாமா? ஏய், என்ன கோபப்படுற? என்ன கோபப்படுறங்கிற? என்கிட்டலாம் கோபப்பட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. சல்லி காசுக்கு பிரயோஜனம் ஆகாது. அப்புறம் ஜாலியா ஊர் சுத்த போறீங்க. அப்புறம் டேய் என்னடா நீ இப்படி பண்ற? நான் என்ன அவன் கூட என்ன கூத்தாடிக்க போறேன்? நானே வந்து 2 நாளும் ரூம்ல இருந்துட்டோம். இந்த நாளும் போகறனா அவன் நம்ம மேல டவுட் படுவான். ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்குவான்னு நினைச்சதே இப்ப நான் வெளியவே போறது. உன்னை தான அரசனே. ஹனிமூன் உனக்கா எனக்கு அடி? என்ன தனித்தனியா பிரிச்சு பேசுற? இல்ல, நீ போ, நான் இங்க இருக்கேன். ஏன்னா நான் வந்து அவனுக்கு தெரிஞ்சு போயிரும் நான் தான் உன் புருஷன். அது எப்படி தெரியும்? ஒண்ணு நீ சொன்னா தெரியும், நான் சொன்னா தெரியும். ரெண்டு பேருமே சொல்லணும், அவனுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா நம்ம 2 பேரும் ஜோடி போறது அப்படி. தெரியும் நம்ம 2 பேரும் ஜோடி பொறுத்தோம் அவ்வளவு அழகா இருக்குன்னு.
எவன் சொன்னது உனக்கு எனக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு? நீ தானே சொன்ன. காவையில போற பன்னிக்கும் தான் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும். அதுக்காக அது ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியுமா? டேய் விளையாடாத. சும்மா தானே விளையாண்ட. நம்ம 2 பேரும் எவ்வளவு ஜோடி பொருத்தமா இருக்கும் தெரியுமா? நீ இந்த உலகத்திலே தேடினாலும் என்ன மாதிரி ஒரு ஆள் உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் ஒன்னும் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. ஐயோ என்னால சிரிப்பா அடக்க முன்னாடி போடி போ. எப்படி வந்துட போறான்? அப்புறம் மறுபடியும் பாத்ரூம்ல 8 வருஷம் தள்ளி விடுவ நீ. அப்படிலாம் செய்ய மாட்டேன். நான் உன்னை நிறைய லவ் பண்றேன்டா. ஆமா லவ் பண்ற மாதிரி இருந்தா நான் ஏன் இப்படி இருக்க போறேன்? என்னத்த சொல்ல, எல்லாம் என் கிறகம் வாங்கிட்டு வந்த கிறகம் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என்னடா கரகட்ட கரப்பட வருஷனும்? இல்ல இது மகேஷ் வருஷன். சரி அவன் தனியா கூட்டு போய் டக்கு ரோசனிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லுவானம்மா. உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அந்த இடத்துல? என்ன சொல்லுவேனா, ரோஸை வாங்கிட்டு நானும் மீட்டுன்னு சொல்லிடுவேன். அப்படியா? சரி சொல்லிட்டு போ. ஓ நான் சொல்றதுனால உனக்கு என்ன பிரச்சனை இல்லையா? சொல்லு. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இந்த மண்டையில பிரச்சனையா? உனக்கு தான் மண்டையில பிரச்சனை. நிஜமாவே நான் ஓகேன்னு சொல்லிடுவேன். உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ யாருக்கு வேற ஓகே சொல்ல. ஐ டோன்ட் கேர். ஓகேவா? நான்லாம் எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் ஜாலியா இருப்பேன். ஜாலியா இருப்பேன்னு சொல்ற? அப்புறம் என்ன ஒரு மாதிரி வாய்ஸ் எல்லாம் அதட்டி பேசுற? நான் இங்க அதட்டி பேசினேன். என் வாய்ஸ் இப்படித்தான் கொல கொலா கலக்கலாதான். நிஜமாவே ஓகேன்னு சொல்லிடுவேன்டா. அப்புறம் பாத்துக்கோ. என்னவா? அதான் ஓகே சொல்வேன்னு சொன்னல, போய் சொல்லு. எப்படி இருந்தாலும் சொல்லதான் போறேன். உனக்கு என்ன? நீ அத பத்தி கவலைப்பட மாட்டியே. நான் யாருக்கு ஓகே சொன்னா உனக்கு என்ன? என்னவா? என்ன பொசசிவா? இல்லையே, அந்த கருமாந்தரல எனக்கு வராது. சரியா? அப்புறம் என்னவா? ஐயா ஒரு மாதிரில பண்றீங்க. டேய் மூடிட்டு ஒத்துக்கோ. என்ன அதெல்லாம் பொசசிவா? ஏன் மிருதுலா, நீ ஏன் நினைச்சுப்ப அப்படித்தானே? இந்த மாதிரிலாம் பேசுனா இவன் பொசசிவா இவன் பொசசிவ் ஆயிடுவான். நம்ம கிட்ட அன்பா பாசமா இருப்பான் தானே? எப்படி மிருதுல அப்படி இருக்க? அப்போ பொசசிவ் ஆகல. நான் தான் சொன்னேன்ல அந்த ஈன வெங்காயில எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா என் ப்ராப்பர்ட்டிய யாரும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. சரி அப்ப இதுக்கு பேர் என்னவா? இதுக்கு பேர் லூஸ் மோஷன். டேய் என்னடா? ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நான் ஒழுங்கா பதில் சொல்லுவேன். இந்த மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. என்ன இங்க பாரு, நீ எங்க வேணும்னா போ, யார்கிட்ட வேணும்னாலும் பேசு. என்ன ஆனா இந்த இதயத்துக்குள்ள நான் தான் இருப்பேன். அதே மாதிரி என்னோட இதயத்துக்குள்ள நீ தான் இருப்ப. அந்த இதயத்தோட பூட்டு சாவி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் யாருனாலையும் அதை திறக்க முடியாது. இல்ல அவ்வளோ சீக்கிரத்துல உடைச்சுதான் போக விட்டுருவேனா? வேற சாவி களவண்டிட்டா? இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் பாரு உனக்கு வாயிலே சூடு வைக்கணும். நானே இப்பதான் டைலாக் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் என்னடி சும்மா இடையில இங்க பாரு, டைலாக் பேசும்போது தயவுசெய்து இடையில பேசாது. என்ன எல்லாத்தையும் மறந்துடுவேண்டி. சும்மாவே நான் சீரியஸா தான் டைலாக் பேசுனா கூட காமெடியா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்றாங்க. இல்லடா நீ மட்டும் தான் கலாய்ப்பே, நானும் கலாய்க்கலான்னு. கலைக்கிற மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்க பாக்கலாம். பாத்துக்கோ நல்லா பாத்துக்கோ. இங்க பாரு, நான் டைலாக் பேசும்போது நீ இடையில பேசக்கூடாது. சரியா? இப்ப நான் சீரியஸா பேச போறேன். இப்ப சிரிப்பு காட்டக்கூடாது. நீ ஏன்டி சிரிக்கிற? நான் சீரியஸா பேசுறேன், நீ சிரிக்க கூடாது. ஓகேவா? நான் சிரிச்சாதான் நீ சீரியஸா பேசணும். எல்லா விதத்துல நியாயம்தான். சரியா? இங்க பாரு, சரி இப்ப நான் சீரியஸா பேசுறேன். ஓகே? இன்னைக்கு கண்டிப்பா உன் எம்டிஆர் நான் பாத்துருவேன். ஓகேவா? அவனும் இல்ல, இந்த உலகத்துல யாரானாலும் உன்னை என்னை பிரிக்க முடியாது. ஓகே? தைரியமா போ. என் புருஷன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலையா? எங்க வேணா போய்க்க, நீ என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போதுமே. தண்ணியத்த விட்டு புட்டு தாமரையும் போனதுன்னா தர மேல தல சாயுமே. பட்டு தீட்ட தீட்ட தாதங்கமே, உன்னை பார்க்க பார்க்கத்தா இல்வமே. நீ பார்க்காம போனாலே கிடையாது ஒரு செல்வமே. இப்போ போ. தைரியமா போவேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. என்ன லுக்கு? இல்ல அது என் சாருக்கு என்ன தெரியலையோ? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நேத்து நடந்தது எனக்கு கனவு மாதிரியே இருந்துச்சு. நிஜமாவே நடந்துச்சா என்ன? ஓ கனவு மாதிரி இருந்துச்சா? ஆமா. அப்புறம்
அப்புறம் என்ன? இல்ல கனவு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்களா, அதான் எப்படி கனவு மாதிரி? நான் ஒன்றும் சொல்லல. கீழே பசங்களாம் வெயிட் பண்றாங்க, போலாம். ரொம்ப பயந்துட்ட மாதிரி தெரியுது. யார் யார்? நான் பயந்தனா? நானா பயப்பில்ல. அப்படியா? கண்ணுல பயம் தெரியுதே. யார் கண்ணுல பயம் தெரியுது? நான் பயந்தாங்கொழியா? நான் பயந்தாங்கொழியா? நீ பயந்தாங்கொழியா? நான் எவ்வளவு தைரியமானவன் தெரியுமா? ஆக்சுவலா நேத்து நடந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. ஓ, நீங்க பொறுப்பு இல்லனா அப்புறம் வேற யாரா? நான் பொறுப்பு இல்லைன்னா நான் அப்படி சொல்லல, நான் தான் பொறுப்பு. அது இப்பதான் பொறுப்பு இல்லன்னீங்க. அடி, பேசும்போது இடையில இடையில பேசாதடி, நான் பேசுறத மறந்துடுவேன்டி. இல்ல இப்ப பொறுப்புங்கிறீங்களா பொறுப்பு இல்லைங்கிறீங்களா? ஐயோ, பொறுப்பு பருப்புன்னு பேசாம அதான் ஒண்ணும் கிடையாது. அது நான் பாட்டுல ஒரு ஓரமா படுத்து தூங்கலான்னு தான் நான் நினைச்சேன். நீதான் தேவையில்லாம இன்னைக்கு சீண்டுனா அதனால எல்லாம் நடக்க வேண்டியதாயிருச்சு. ஓ, நான் சீண்டுனா என்ன வேணாலும் நடக்குமா? என்ன நீ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற? அப்புறம் பாத்துக்க, நானும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு. ஐயோ, அது வந்து முதல்ல உளராம பேசுறீங்களா? என்னமோ தண்ணி அடிச்ச மாதிரி உளறீங்க. அது தெரியல. இப்போ வந்து அது வந்து இங்க பாரு, இதுக்கு மேல இங்க இருந்து பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான், எதுவும் நல்லதுக்கு இல்ல. நான் போயிட்டு. விடு, தப்பு. என்ன யாராவது காப்பாத்துங்க, இங்க வந்து தப்பு நடக்குது. ரொம்ப பண்றீங்க. ஒண்ணு கேட்கட்டுமா? ம். நிஜமா நமக்குள்ள நேத்து நடந்தது உன் விருப்பத்தோடையும் என் விருப்பத்தோடையும் தான் நடந்துச்சுன்னு நான் நம்புறேன். நீயும் அப்படிதானே? என் விருப்பத்தோட நடக்கலன்னா திரும்ப நடக்குமா என்ன? கேட்டதுக்கு பதில் சொல்லு ப்ளீஸ். ஏன் பொண்டாட்டியோட விருப்பம் இல்லாம தொட்டுட்டோமேன்னு மனசுக்குள்ள குற்ற உணர்வா இருக்கோ? அப்படி கூட நீ வச்சுக்கோ. ஆனா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது. என்னோட ஆசைக்காக நான் அப்படி பண்ணிட்டேனோன்னு. ஏற்பாடு பண்ணது என்னமோ உங்க தம்பி தான். ஆனா வாழ்றது வாழாம இருக்கிறது நம்ம 2 பேர்த்தோட விருப்பம். என் விருப்பம் இல்லாம நீங்க என்ன தொட்டிருப்பீங்கன்னு உங்க மனசுக்குள்ள படுதா? நீதான் பதில் சொல்லணும். நேற்று நைட்டு என் கூட வாழும்போது எனக்கு விருப்பம் இருந்துச்சா விருப்பம் இல்லையான்னு உங்களுக்கு தெரியலையா விக்ரம்? அப்படி இல்லை, நம்ம லைஃப்ல நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்ம 2 பேத்துக்குள்ள இப்படி ஒரு பெய்வான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை யாரும் தரவும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது உனக்குள்ள ஏதாவது? உண்மைதான். கடைசியாக உங்களை விட்டு நான் வரும்போது எல்லாருக்கும் என் மேலே இருந்த ஒரு அக்கறையும் அன்பும் என் மேலே உங்களுக்கு இல்லைன்ற அந்த ஒரு வருத்தம். இந்த ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கூட என்னை நீங்கள் பொண்டாட்டியாக நினச்சது கிடையாதா? இல்லை அந்த வீட்டில் ஒரு ஓரமாவது இருந்துட்டு போன்னு நீங்கள் நினச்சதே இல்லையான்னு நான் ஏங்கியிருக்கேன். உங்களை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமும் உங்கள் நினப்பு இல்லாமல் நான் இருந்ததே கிடையாது விக்ரம். உங்கள் நினப்பு என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வந்தேன், உங்கள் சட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏதோ நேற்று நம்ம 2 பேத்துக்குள்ளே நடந்துச்சு. அது அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நடந்துருந்துச்சுன்னா நான் அந்த வீட்டை விட்டு வந்திருக்க வேண்டிய சூழ்நிலையே இருந்திருக்காது. நீங்கள் கேட்கலாம், அப்போல்லாம் ஒத்துழைக்காதவ ஏன் நேற்று ஒத்துழைச்சேன்னு நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டு வாரிசை நான் சுமக்கிறதுக்காக ஒத்துழைச்சேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நீங்கள் வேணா பொண்டாட்டிக்கான உரிமை எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. அதனால தான் நான் சம்மதம் சொல்லிட்டேன். என் முழு விருப்பத்தோட தான் நீங்கள் என்ன தொட்டீங்க. உங்களுக்கு எந்த கில்ட்டியும் வேணாம். சாரிடி. எதுக்கு? எந்த ஒரு பொண்டாட்டிக்கும் ஒரு புருஷன் பண்ணக்கூடாததெல்லாம் உனக்கு நான் பண்ணிட்டேன். காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது என்ன நினைக்கும் போது எனக்கே கேவலமா இருக்கு. தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப தோணுது. ஆனா ஒரு விஷயத்துல நீயும் தப்பு பண்ணிருக்க, நானும் தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த பிரிவுன்னு தோணுது. இந்த பிரிவு நிரந்தரம் இல்லைன்னு என் மனசுக்கு புரியுது. ஏன் விக்ரம், ஒருவேளை இப்படி நம்ம அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தா என் மேலே உங்களுக்கு அன்பு வந்திருக்குமா? இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அது உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஆணியா குத்துங்கிறது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இப்போ நான் உன்கிட்ட ஒரு குற்றவாளியா தான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறேன். இதுக்கு மேல இந்த தண்டனை எனக்கு கொடுக்காதுடி ப்ளீஸ். எவ்வளவு அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டேன்டி. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு தண்டனை நல்லா கிடைச்சிருச்சு. முதலையும் அழுக வச்சுட்டேன், இப்பவும் அழுதுகிட்டு தான் இருக்கேன். முதல்ல சேராமலே அது என்ன விட்டு போயிடுச்சு. இப்போ சேர்ந்துருந்தோம். என்னால
என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட அனிதா, ப்ளீஸ் என் கூடவே வந்துடுடி. நீ இல்லாம இருக்க முடியல. நீ என் கூட வாழ்ந்ததுக்காக இதை நான் கேட்கல, பிச்சையா கேட்கிறேன் அனிதா. என் கூட வந்துரு. என்னவோ என்னவோ என் வசந்தான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை, உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை நான் வாழ்ந்திருப்பேன், என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவனே. எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. நான் எந்த பொருள் மேலலாம் ஆசை வைக்கிறேனோ, எது மேலலாம் ரொம்ப விருப்பப்படுறனோ, அது எப்போதுமே என் கூட இருந்தது கிடையாது. அது என்னோட துரதிருஷ்டமா இல்ல அந்த பொருளோட துரதிருஷ்டமான்னு எனக்கு தெரியாது. நான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அது என்னை விட்டு போயிடும். ஒருவேளை அதை ஆசை வச்சு நான் அடையிற நிலைமைக்கு வந்தாலும் அது என்கிட்ட நிரந்தரமா நிலைச்சதே கிடையாது. எதுவுமே அப்படிதான். நான் ஏன் இப்படி அழுகிறேன்னு உனக்கு தெரியாது. வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்திருந்தா கண்ணீருக்கு பதிலே கிடையாது அனிதா. ப்ளீஸ் டி, இதுக்கு மேல என்ன கொள்ளாத. இதுக்கு மேல என்னால அழ முடியாது நீ. எனக்கு அந்த அளவுக்கு தெம்பில்ல. ப்ளீஸ் என் கூட வந்துடுறீ. விக்ரம், விக்ரம் அழாதீங்க. விக்ரம் அழாதீங்க, ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அழுத என்னால தாங்க முடியாது விக்ரம். ப்ளீஸ் விக்ரம் அழாதீங்க. விக்ரம் ஹை ஹை. மழை தேடி நான் நனைவேன், சம்மதமா சம்மதமா, குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. என்ன மன்னிச்சிருங்க விக்ரம், என்னால இப்ப அதை சொல்ல முடியல. ஏன்னே தெரியல, ஏதோ தடுக்குது. பட் அதை சொல்றதுக்கு ஒரு நாள் வரும், அப்போ நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது வரைக்கும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ் விக்ரம். இல்ல அனிதா, இனி உன் விருப்பம் தான் என் விருப்பம். உன்னை இனிமே எந்த விஷயத்துல கம்பல் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதவே செய். ஆனா ஒரு 5 நிமிஷமாவது என் சொல்ற மேல சாஞ்சு கோடி ப்ளீஸ். ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா, பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுவேன், சம்மதமா, பிரியாத வரம் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா, பிரிந்தாலும் உன்னை சேரும் உயிர் வேண்டும், சம்மதமா.